த்ரிஷா வந்து செம கடுப்பாகி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து உடனே வந்து சாரி கேட்டு ஒரு விஷயம் வந்து சோஷியல் மீடியாவில் செம பரபரப்பாக வந்து போயிட்டுருக்கு. என்ன ஆச்சு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துருவோம். ஸோ பார்த்திபன் அவர்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து போகிறாரு. அந்த ஒரு அவார்ட் ஷோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேபிட் ஃபயர் மாதிரி வந்து நிறைய கேள்விகளும் நிறைய ஃபோட்டோஸும் வந்து டிஸ்ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து ஒரு ஃபோட்டோ வந்து போடுறாங்க. அதில் த்ரிஷாவோட ஃபோட்டோ வந்து வருது. ஸோ த்ரிஷாவோட ஃபோட்டோவை பார்த்த உடனே வந்து பார்த்திபன் அவர்கள் எப்பயுமே வந்து அவர் வார்த்தைகள் வந்து ஒரு வித்தியாசமாக வந்து பயன்படுத்துவார். அந்த மாதிரி குந்தவையை வீட்டிலேயே குந்த வைக்கிறது தான் இப்போதைக்கு வந்து நல்லது. ஸோ அது ஒரு பல பிரச்சனைகளில் இருந்து தடுக்கிறதுக்கு ஒரு வழிவகுக்கும். ஒரு சில கவிதைகளை வந்து ரசிக்கலாமே தவிர அதை வந்து சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அங்கே இருந்த எல்லாருமே வந்து கிளாப் பண்ணுறாங்க. இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரல் ஆகுது. என்ன இவர் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கேள்வி கேட்டு அவரை வந்து பார்த்திங்கன்னா கேள்வி கேட்க ஆரம்பித்து இந்த ஒரு விஷயம் வந்து த்ரிஷாவுக்கு வந்து போகுது. த்ரிஷா வந்து உடனே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஸ்டோரியில் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அதில் அவங்க சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு நிகழ்ச்சி அந்த ப்ரோக்ராமை வந்து ஏற்படுத்தினவங்க, அதாவது நடத்தினவங்க வந்து இவங்ககிட்ட சொல்லியிருக்காங்க போல். அங்கே வந்து யாரோ ஒரு உதவியாளர் தான் வந்து கடைசி நேரத்தில் வந்து த்ரிஷாவோட ஃபோட்டோவை வந்து போட சொன்னதாகவும், அதை வந்து அந்த இடத்துல கடைசி நேரத்தில் வந்து அந்த இடத்துல வந்து சேர்த்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திபன் அவர்கள் பேசினதுக்கு அவங்க என்ன ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒருத்தர் வந்து சும்மா பேசுகிறனால அவர் பேசுகிற விஷயங்கள் எல்லாமே புத்திசாலித்தனமாக ஆகிடாது, ஒரு நகைச்சுவையாக வந்து ஆகாது. மைக் இருந்தால் அவர் வந்து பேசுகிறது சத்தமாக தான் கேட்குமே தவிர, அறிவில்லாமல் மோசமான வார்த்தைகள் வந்து பேசுபவர்கள் அவர்கள் பேசுகிற விஷயங்கள் வந்து அது அவங்க அந்த மனிதர்கள் பற்றி இல்லை, அது அவங்களோட குணத்தை பற்றி தான் வந்து அதிகமாக காட்டுது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து த்ரிஷா வந்து அதை பார்த்துட்டு செம கடுப்பாகி ஒரு விஷயம் போட்டிருந்தாங்க. அதை பார்த்துட்டு பார்த்திபன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து ஒரு ரிப்ளை கொடுக்குற மாதிரி அந்த ஒரு ப்ரோக்ராமில் இந்த மாதிரி கடைசியாக வந்து என்கிட்ட கேட்டாங்க. நான் எப்பயும் போல் அந்த நாமலாம் வந்து சொல்லிட்டேன். ஸோ நான் எப்பயுமே வந்து பிரச்சனையை வளர்க்க விரும்ப மாட்டேன். ஸோ அது வந்து நான் சொன்னது ஒரு சிலருக்கு வந்து ஹர்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது தெரியணுனால நான் வந்து வருந்துகிறேன் இந்த இடத்துல. ஸோ அது வந்து அந்த இடத்துல நான் கம்ப்ளீட்டாக மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து அவர் கம்ப்ளீட்டாக அந்த பிரச்சனையை முடிக்கணும் அப்படிங்கிறனால அவர் வந்து அப்படி சொல்லி அதை வந்து முடித்ததை வந்து பார்க்க முடிச்சது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது வந்து சோஷியல் மீடியாவில் பயங்கர எல்லாம் வந்து போயிட்டுருக்கு. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கம்பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா ட்ரெண்டிங்காக நான் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.